ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் மட்டன் சாப்ஸ். அதுக்கு தேவையான பொருட்கள்: பட்டை, இலை, கிராம்பு, கல்பாசி, சோம்பு 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 தக்காளி பழம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சது, 10 சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணது, கொஞ்சம் கருவேப்பிலை. மட்டன் சாப்ஸ் அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். முழுசாக 2 பெரிய பூண்டு தனித்தனியாக உரித்து வச்சுக்கணும். 5 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கணும். ஏற்கனவே எடுத்த சோம்பு அதே அளவு தான் 2 ஸ்பூன், அதை அரைக்கிறதுக்கும் தாளிக்கிறதுக்கும் சேர்த்து வச்சுக்கிறோம். கொஞ்சம் இஞ்சி, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் சீரகம். முதல்ல நம்ம ஒரு மூடி தேங்காய் பூ எடுத்துக்கணும். அதை நல்லா பால் எடுத்து மட்டனும் சேர்த்து ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற விடணும். தேங்காய் பால் எடுத்து 1/2 கிலோ மட்டனுக்கு 1 மூடி தேங்காய் பூ சரியாக இருக்கும். மட்டன் நல்லா தேங்காய் பாலில் ஊறினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். ஒரு 1 மணி நேரம் இதில் ஊறணும். மட்டன் நல்லா ஊறட்டும். 1/2 மணி நேரம் ஊறினாலும் பரவாயில்ல, நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம மட்டனுக்கு தேவையான மசாலாவை அரைச்சிக்குவோம். மட்டனுக்கு தேவையான மசாலாவை அரைச்சாச்சு. அடுத்து நம்ம தாளிக்க போகிறோம். இப்போ ரொம்ப டேஸ்ட்டான மட்டன் சாப்ஸ் தாளிக்க போகிறோம். முதல்ல எண்ணெய் கொஞ்சம் தேவையான அளவு ஊற்றிக்கணும். அடுத்து பட்டை, சோம்பு, உளுந்தம்பருப்பு, இலை, அன்னாச்சிப்பூ, கிராம்பு அதெல்லாம் போட்டு தாளிக்கணும். அடுத்து வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ண வெங்காயத்தை போடணும். அடுத்து கருவேப்பிலை, அடுத்து தக்காளி, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து அரைச்சி வச்ச மசாலாவை அதோடு ஊற்றி நல்லா வதக்கணும். மசாலா நல்லா வதக்கியாச்சு. அடுத்து மட்டன் அதில் போடுறோம். தேங்காய் பாலை நல்லா ஊறிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மசாலாவோடு சேர்த்து. முதல்ல தேங்காய் பாலில் ஊறின மட்டனை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா கிண்டிக்கணும். அதுக்கப்புறம் தேங்காய் பாலை ஊற்ற போகிறோம். இப்போ தேங்காய் பாலை ஊற்றியாச்சு. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேக விட போகிறோம். விசில் போட்டு நல்லா வேக வைக்கணும். 5 இல்லைன்னா 6 விசில் வச்சுக்கலாம். மட்டன் நல்லா வேகணும். 7 விசில் வரைக்கும் வரல தாராளமாக. மட்டன் நல்லா வேகணும். மட்டன் நல்லா வெந்துடுச்சு. அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறோம். மிகவும் சுவையான மட்டன் சாப்ஸ் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பை பை.